தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டம் குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா, இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்க? அந்த காலத்தில் என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிறது. எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சுலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தை நடந்துகிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடெண்ட்டு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இந்த அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போக வேண்டாம். அது ஒரு அரசியலில் நாகரிகமெல்லாம் தேவையில்லை, நான் இனிமேல் அநாகரிகமாக நடந்து கொள்ள போகிறேன், இந்த நாகரிகம் பேசி பயனில்லை என்று சொல்லிவிட்டு காரி துப்புறாரு. துப்பிட்டு அப்புறம் இன்னமும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஷூவை கழட்டி காமிக்கிறாரு. அப்புறம் ஏதோ 48 நாளைக்கே என்னமோ விருதம் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன நானே ஷார்ட்டையார் அடிச்சுக்கோன்ட்டு இன்றைக்கி அடிச்சுக்கிட்டாரா வேற ஒருத்தர் விட்டு அடிக்க சொல்லியிருக்கணும், அவரே அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, பொதுவாக வெப்ப காலம்னு இருக்குது. ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு. அது அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இங்கே சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒரு வேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுய விளம்பரத்தின் மூலமாக யாரும் தலைவராக முடியாது. அற்பத்தனமான விளம்பரங்களின் மூலமாக எந்த ஒருத்தரும் தலைவராகிவிட முடியாது. மக்களுக்கு சேவை செய்து, மக்களோடு மக்களாக இருந்து, மக்களுக்கு பணியாற்றி அவர்கள் படுகிற துன்ப துயரங்களை போக்குகிறவர் தான் தலைவராக வர முடியும். அண்ணாமலை செய்வது தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுகிற மிக 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 கலுசலைத்தனமான விளம்பர போக்கு. சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்து கொண்டாரா, அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்து கொண்டு சாட்டையில் அடித்து கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர, திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் பழனி பாத யாத்திரை போகிறதுக்காக வேண்டி 40 நாளுக்கு செருப்பு போடாமல் போவாங்க. அதுபோல் நிறைய இடத்துக்கு வருஷ கணக்கில் போடாமல் இருப்பாங்க. அதுபோல் இவரும் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நினச்சி நினைக்கிறாரு. ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பணிய முடியாது.